உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சமையலோடு வந்திருக்கிறேன். அதாவது பீஃப் ரோல் ரொட்டி மட்டும் செய்து காட்ட போகிறோம். வளமையாக உங்களுக்கு அதிகமாக சிக்கன் அதை வச்சு நிறைய செய்து காட்டியிருக்கேன். கோழியை வச்சு நிறைய வித்தியாசமான செய்து காட்டுறேன். இன்றைக்கு முதலாக பீஃப் இறைச்சி வச்சு சமைச்சு காட்ட போகிறோம். அதை எப்படி அதை செய்வது என்பது பார்க்கும் முன் அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்துக்கிடுவோம். சிறிதாக நறுக்கிய இறைச்சி 200 கிராம், கோதுமை மா 200 கிராம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, பூண்டு சிறிதாக நறுக்கியது 3, கறி மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 2, மஞ்சள் தூள் சிறிதளவு, துண்டு மிளகாய் 1 கரண்டி, தனி மிளகாய் அரை கரண்டி, 2 ஒன்றுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். தக்காளி சோஸ் தேவையான அளவு, சோயா சோஸ் தேவையான அளவு, மிளகு 1/4 டீஸ்பூன், சீனி 1 கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, நீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இன்றைக்கு இதுதான் அவசியமான பொருட்கள். வாங்க இனி எப்படி பீஃப் ரோல் செய்வதென்று காட்டுறேன். உப்பு சிறிதளவு, பவுடர் பண்ணின சீனி 1 கரண்டி, அது 1 கரண்டி என்று சொன்னால் இதில் 1. அடுத்த 3வது எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெயை சேர்க்க முதல் நாம் இந்த உப்பையும் சீனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு அது பிறகு எண்ணெயை சேர்ப்போம். அதாவது தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இனி மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான நீர் எடுத்திருக்கேன். ஆகக்கூடிய சூடு இல்லை, மிகவும் மென்மையான சூடு. இதை நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணியை சேர்த்து நாங்கள் கிளஞ்சி எடுப்போம். இதை கணக்க தண்ணி விடாதீங்க, இடைக்கீடை ஊற்றி நம்ம கிளைவோம். நார்மலாக நம்ம வீட்டை காலை சாப்பாட்டுக்கு இப்படி சும்மா கிளஞ்சி சாப்பிடுவோம். சீனி போட மாட்டோம், தேங்காய் பூ மட்டும் போடுவோம். இன்றைக்கு நாம் இதுக்கு இப்படி செய்வோம். இப்போ இதை நல்லா கிளஞ்சி போட்டு நான் உங்களுக்கு வடிவாக மாப்பதம் வந்ததும் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இனி கிளஞ்சி ஃபினிஷ் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும். நாம் இதை ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே, இப்போ ஒயிலெல்லாம் பூச தேவையில்லை, எண்ணெய் பூச அவசியம் இல்லை. இதுக்கு நாம் அப்படியே இதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சு போட்டு கறி செய்து ஃபினிஷ் ஆனதும் என்ன செய்யணும்னு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். முதலாவது என்ன செய்ய போகிறோம், இப்போ மா கிளஞ்சி போட்டோம். இப்போ இதுக்கு மிளகாய் தூள் லைட்டாக போட்டுருவோம், சோயா சாஸ் லைட்டாக போட்டுருவோம், உப்பு சிறிதளவு, மிளகு சிறிதளவு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா இறைச்சிட தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. எடுத்து போட்டு இப்படி செய்தால் அப்படி தனித்தனியாக இருக்கணும். குட்டி குட்டி துண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நாம் வச்சு போட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகும். இனி அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இந்த ஃபேனை வச்சுருவோம். இது சூடானதும் என்ன செய்யணும்னு காட்டுறோம். இப்போ ஃபேன் சூடாகிட்டு எண்ணெயை சேர்த்துருவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுவோம். நான் இறைச்சி இதில் நல்லா சொட்டாக இதாகி வரதுக்காக நம்ம போடுறேன். சூடானதும் இந்த வெள்ளை பூண்டு கட் பண்ணி வச்சா இதை மெதுவாக சேர்த்துருவோம். இது அப்படியே ரோஸ்ட் ஆக முதல் நாம் இறைச்சி இதுக்கு சேர்த்துருவோம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக கூட்டியிருக்கு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா விடுவேன். நல்லா பொரியிற தன்மை மாதிரி வரும். அதாவது நல்லா பொரியிறதுன்றதுல வடிவாக பொரிஞ்சு வரணும் லைட்டான அளவுக்கு. இதை கொஞ்சம் நாம் மூடி வைப்போம்.
இப்போ அடுப்பு கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வைப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ எண்ணெயில் பாருங்கள் எப்படி சொட்டாகி இறைச்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணினேன், அதை விட சின்னதாக இப்போ மாறிட்டு இன்னும் இப்போ வந்து நாம் இதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம். கணக்க போடக்கூடாது, ஏன்னா இறைச்சி மிக்ஸ் பண்ணக்குள்ளேயும் போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக போட்டால் போதும். அடுத்தது பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சு சின்னதாக அதையும் இதில் சேர்த்துருவோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுப்பை கொஞ்சம் லைட்டாக கூட்டி வைங்க. இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இறைச்சி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா சொட்டாகி வரட்டும். இதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெண்டைக்கு மசாலா தூள் எதுவுமே நாம் சேர்க்கல, ஏன்னா மிளகெல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகு, தனி மிளகாய், துண்டு மிளகாய் அதெல்லாம் சேர்த்ததாக நான் வந்து இதே சேர்க்கலை. மசாலா தூள் எதுவும் சேர்க்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கறி மிளகாயை சேர்த்துருவோம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த குடை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, இதுக்கு செட் ஆகிறது வந்து இந்த கறி மிளகாய் சூப்பராக இருக்கும். நல்ல உரைப்பாக இருக்கும். நீங்கள் உரைப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கணும். இதை இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி வைப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக குறைச்சிடுவோம். அடுத்தது தக்காளி பழம் 1 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தக்காளி பழம் கட்டாயம் போடணும். தக்காளி பழமும் கறி மிளகாயும் இந்த பீஃப் ரோலுக்கு வந்து கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது இதுக்கே துண்டு மிளகாய் 1/2 கரண்டியும் தனி மிளகாய் 1/2 கரண்டியும் 1 கரண்டி ஆக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சோயா சாஸ், தக்காளி சாஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை கூட்ட தேவையில்லை. இப்போ வந்து நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். கறி மிளகாய் போட்ட உடனே குறைச்சி வச்சுருங்க, ஏன்னா அது வந்து கெதியாக சொட்டா அவிஞ்சிடும். இப்போ நாம் இனி இதுக்கு உப்பு பார்த்துருவோம். இப்போ உப்பெல்லாம் இதுக்கு சரியாக இருக்கு. இனி நாம் இதை ஓப் செய்திடுவோம். ஓப் செய்து போட்டு இது சூடு தணிஞ்சது ஒரு பவுலுக்கு மாற்றி போட்டு இனி ரொட்டி செய்ய தயாராகும். இனி நாம் அடுத்தது நறுக்குது பாருங்கள். அடுத்தது என்ன செய்ய மாட்டேன், இதை எடுத்து வச்சுருக்கேன் ரொட்டி தட்டுற பலகையை. இப்போ நாங்கள் தேவையான அளவு எடுத்துருவோம். நல்லா எடுத்து இப்படி எடுத்துருவோம். லைட்டாக மாவை தூவிடுவோம். இதுக்கு உங்களுக்கு எந்த அளவு சைஸ் ரொட்டி அவசியமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துருங்க.
இப்படி ஒன்றா செய்து எடுத்து வச்சுருங்க. இனி அடுப்பு ஒன்று செய்துட்டோம். அடுத்து ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுத்து சொட்டு எண்ணெய் விட்டுருங்க. அதுக்கு டிஷ்யூவால் தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து இதை போட்டு சுட்டு எடுப்போம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு ரொட்டி வடிவாக வரணும். இப்போ இப்படி 2 பக்கமும் வரணும். இப்போ இதை எடுத்துருவோம். மற்றதையும் சுட்டு எடுத்து போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ரொட்டி செய்து முடிஞ்சு வாங்க. இதுக்கு முதலாவது என்ன செய்ய போகிறோம், சோஸ் BBQ சோஸ் பூசிடுவோம். இந்த சீஸ் எல்லாம் வைக்க போகிறோம் இல்லை, சோஸ் மட்டும் பூசினா காணும். இப்போ இதை இவ்வளத்திலிருந்து லைட்டாக வெட்டி கொள்வோம். கறியை வச்சுருவோம். பாருங்கள், இதில் வெட்டியிருக்கேன், இடையில வெட்டியிருக்கேன். இப்படி கறியை சுற்றி வச்சு நாம் இதை மூடி எடுக்கணும். இப்படி மூடணும். மூடி போட்டு இதை இப்படி இங்கால சுற்றி இதை இப்படி வரணும். இந்த மாதிரி அழகாக வரணும். இதை இப்படி சோஸ் பூசிக்கொள்ளுங்க. கணக்கை உங்களுக்கு சோஸ் எந்த அளவு சாப்பிடுவீங்களோ, இந்த சோஸ் வந்து கொஞ்சம் புளிக்கும், அளவாக பூசிக்கொள்ளுங்க. அடுத்தது கறியை போட்டுருவோம். இப்போ இந்த வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. சூப்பரான ஒரு பீஃப் ரொட்டி செய்து காட்டியிருக்கேன். முக்கோண வடிவத்தில் வடிவாக வெட்டி நீட்டாக. இந்த வீடியோ 20 நிமிஷம் கடந்துட்டு பாருங்கள். 2 வேலை பெரிய வேலை தான் எனக்கு. இதை மாதிரி நீங்களும் பீஃப் ரொட்டி செய்ய விரும்பினா, எந்த வகையான இறைச்சென்றாலும் பரவாயில்ல, நீங்கள் விரும்பி செய்யலாம். நான் எனக்கு செய்கிற மாதிரி நான் உங்களும் செய்து காட்டினேன். நீங்கள் விரும்பினா எந்த நஸ்லா கிச்சனுக்கு போங்க. விரும்பியது விரும்பாதது எல்லாம் இருக்கும். இனி பார்த்து அதை செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.